தமிழகத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கும் ஊழல் ஆட்சியை ஒழிக்கவும், திமுகவின் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும், மீண்டும் அம்மாவின் பொற்கால ஆட்சியை கொண்டு வந்திடவும் டிடிவியின் வருகை மிகவும் உறுதுணையாக இருக்கும் என எடப்பாடி கே பழனிசாமி தெரிவிச்சிருக்கிறார். இது போன்ற ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். மேலும் திமுக ஆட்சியின் கொடூர பிடியில் சிக்கி தவிக்கும் தமிழக மக்களை மீட்பது ஒன்றே குறிக்கோளாய் கொண்டு மக்களை மீட்போம், தமிழகத்தை காப்போம் என்ற அதிமுகவின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு டிடிவியின் வருகை மேலும் வலு சேர்ப்பதாக எடப்பாடி கே பழனிசாமி தனது எக்ஸ் பக்கத்துல மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறார். இதற்கிடையே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனது எக்ஸ் பக்கத்துல அமமுகவின் வருகை தேசிய ஜனநாயக கூட்டணியை மேலும் வலுப்படுத்தியிருப்பது தனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக, தமிழக மக்கள் இப்போதே தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிக்க தொடங்கிவிட்டதாகவும் பதிவிட்டிருக்கிறார். டிடிவி தினகரன் கூறுகையில, எங்களுக்குள்ள நடப்பது பங்காளி சண்டைதான். பழைய விஷயங்களை நினைத்து கொண்டு கட்சி மற்றும் தமிழக நலனை பின்னுக்கு தள்ளிவிட முடியாதுன்னு பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமித்ஷாவின் கரங்களை வலுப்படுத்த தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைந்துள்ளதாகவும் தெரிவிச்சிருக்கிறார். தேர்தலுக்கு இன்னமும் 3 மாதங்களே உள்ள நிலையில டிடிவியின் வருகையால் பரபரப்பாக்கியுள்ள தமிழக அரசியல் களத்தில் தற்பொழுது அதிமுகவின் முன்னாள் முதல்வர் OPS நிலைப்பாடு என்ன என்பது மக்களிடையேயும் அரசியல் விமர்சகர்களிடத்திலும் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. இது குறித்து முன்னாள் முதல்வர் OPS கேட்டபோது, எதுவாக இருந்தாலும் விரைவில் உங்களிடம் கூறுவேன், என்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையை அறிக்கையாக வெளியிடுவேன் தெரிவிச்சிருக்கிறார்.